எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது நான் கேட்கல, உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க. ஒரு நாள் கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு ஒருவரை பார்த்து கேட்டாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவர் நம்மள பல சமயங்களில் வெளிப்படையில் ஒரு வார்த்தை அது மாதிரி சொன்னார், நல்லா இருக்கேன் அப்படின்னாரு. எப்படி இருக்கீங்க மறுபடியும் கேட்டாங்க, நல்லா இருக்கேன்னாரு. மூணாவதாக கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னாரு. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நாங்கள் செய்தோம் உமர் ரலியல்லாஹு. அன்பு சகோதரர்களே, நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். எந்த நேரத்திலும் இந்த வார்த்தை தான் நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும். குறையாவே இருந்தாலுமே கூட, கஷ்டமே ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் கூட, சிரமங்களும் நெருக்கடிகளும் நம்மளை சுற்றி இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னா நிச்சயமாக அந்த வார்த்தையின் பரக்கத்தினாலே அல்லாஹ் நம்முடைய சிரமங்களையும் கஷ்டங்களுக்கும் தீர்வை தருவான். இந்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும்பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. முல்லா நஸ்ருதீன் இருக்கிறார, வேடிக்கையான ஒரு விகடகவி. அவருக்கு ஒரு ஆசை, சந்தையில் போய் ஒரு வித்தியாசமான குதிரை வாங்கணும்னு ஆசை அவருக்கு. யாருமே ஊரில் வச்சுக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு குதிரை வாங்கணும். சுற்றி சுற்றி பார்த்தாரு, கிடைக்கல. கடைசியில் ஒரு குதிரை மாட்டுச்சு. எப்படி மாட்டுச்சு அப்படின்னா, அந்த குதிரையினுடைய ஓனர் சொன்னா, இந்த குதிரை வித்தியாசமான குதிரை. என்ன வித்தியாசமான குதிரை முதல்ல சொல்லு நீ அப்படின்னாரு. இல்லை, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் வேகமாக ஓடும், சுப்ஹானல்லாஹ்னு சொன்னால் நிற்கும். அடேங்கப்பா, முல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு கல்ல ரெண்டு மாங்காய், தஸ்பீ சொன்ன மாதிரி ஆச்சு, குதிரையில் ஏறி உட்காந்து பயணித்த மாதிரி ஆச்சு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை காசு கொடுத்து வாங்கிட்டு போகிற வழியிலே சொல்லிக்கிட்டே போனார், என் குதிரைக்கு தஸ்பீஹ்லாம் தெரியுமாக்கும், நான் சொன்னதெல்லாம் கேட்குமாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனார். ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை போனார். அதுக்கு மேலே அவரால் நடக்க முடியாது, ஏறி தான் உட்காரணும். ஏறி உட்கார்ந்தார் பாருங்க, அந்த விரிப்பு நல்ல அழகான பஞ்சு மெத்த மாதிரி இருந்துச்சு. ஏறி உட்கார்ந்த உடனே யதார்த்தமாக அவருக்கு வாயில அல்ஹம்துலில்லாஹ்னு சத்தம் போட்டார். எடுத்துச்சு ஓட்டம். ஓட்டம்னா ஓட்டம், அப்படி ஒரு ஓட்டம். அவருக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் வேகம் கூட 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 வயிறுலாம் கலங்குது. கலங்கின வயிற்றுல எதை சொன்னால் நிற்குன்றதை மறந்துட்டான் மனுஷன். இப்போ எதையாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி இன்னும் கொஞ்சம் வேகமாக ஸ்பீடு எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இது போய்கிட்டே ஒரு குறிப்பிட்ட எல்லை போச்சு. ஒரு பெரிய பாலும் குழி, பெரிய ஒரு குழி. அந்த குழியை பார்க்குறாரு. இன்னைக்கு போச்சு கதை, எதையோ ஒன்று வாங்க வந்து நம்ம உயிரை விட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அங்கே பார்த்துக்கிட்டே போகிறாரு. ஒரு குறிப்பாக எம்புடு பெருசு இருக்கு குழின்னு சொல்லி எட்டி ஒரு பார்வை பார்த்தாரு பாருங்க. அது பெரிய குழி. சுப்ஹானல்லாஹ்னாரு அந்த குழியை பார்த்துட்டு. ஏதாவது ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தா சொல்லுவோம்ல, சுப்ஹானல்லாஹ்னு சத்தம் போட்டார். டக்குன்னு சட்டன் பிரேக் போட்டுச்சு குதிரை. அப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ சுப்ஹானல்லாஹ் சொன்னாதான் நிற்கும் போல தெரியுது, நம்ம வேகத்தில் இதை மறந்துட்டோம். எல்லா விதத்தும் அல்லாஹ் தான் பாதுகாப்பானவன். இந்த குழியிலிருந்து நம்மளை அல்லாஹ் தான் பாதுகாத்தான். யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் என்ன ஆயிருக்கும் கதை? கந்தலாயிருக்கும் இல்லையா? அன்பான சகோதரர்களே, வாழ்நாள் முழுக்க நமக்கு சிரமமோ நெருக்கடியோ கஷ்டமோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழக வேண்டும். அதுக்கு கேட்காதீங்க முல்லா மாதிரியே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் அப்படின்னு கேட்காதீங்க. அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு ஓதிய வசனத்திலே ஒரு செய்தி. சூரா யூனுஸ் என்கின்ற அத்தியாயம் ஓதப்பட்டது. அந்த யூனுஸ் அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, என்ன வேர்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு உலகத்தில் நமக்கு வாழணும்னா மூச்சு தேவை. உள்ளே இழுக்கிறோம், வெளியே விடுறோம். இதில் ஏதாவது ஒன்று தடைப்பட்டு போனாலும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்படிதான் சொர்க்கவாதிகளின் மூச்சு என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான் தஸ்பீஹும் தஹ்மீதும். உள்ளே இழுக்கும்போது சுப்ஹானல்லாஹ் சொல்லுவாங்க, வெளியே இழுக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவாங்க. தாவாஹும் ஃபீஹா சுப்ஹானக்கல்லாஹும்ம வ தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாம். சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகள் அவர்களுடைய தஸ்பீஹ் என்னவாக இருக்கும்? சுப்ஹானல்லாஹ்வாக இருக்கும். அவங்க சந்திச்சு கொண்டா என்ன சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று பரிமாறிக்கொள்வார்கள். அவங்களுடைய வார்த்தையில பெரும்பாலும் அவங்க பயன்படுத்துறது அல்ஹம்துலில்லாஹ். துவக்கம் சுப்ஹானல்லாஹ், இடையில் சலாம், முடிவிலே அல்ஹம்துலில்லாஹ். இதைதான் அவர்கள் அதிகப்படியாக பயன்படுத்துவார்கள் என்று அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நல்ல உணவை நாம் சாப்பிட்றோமா இல்லையா? எத்தனையோ நபர்கள் உலகத்திலே எச்சில் இலையில் கிடைக்கக்கூடிய உணவு தான் அவர்களின் வயிற்று பசியை ஆற்றுகிற உணவு. உலகத்திலே பசியோடு ஒரு புறம் பார்த்தால் அதிகப்படியான டன் கணக்கிலே உணவு விரயமாகிறது. அதே மறுபுறம் பார்த்தால்
ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட உணவில்லாமல் பசியோடு இரவை கழிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல் லட்சக்கணக்கில் கூடி இருக்கிறது. இப்போ நல்ல சாப்பாடு எல்லாம் தர்றான், அதே மாதிரி நல்ல தண்ணியை குடிக்கிறோம், நமக்கு நினைக்கிற மாதிரி தண்ணி நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி நம்முடைய உடல் உறுப்புகள்லாம் சலாமத்தாக இருக்குது. ஏதாவது அவயங்கள் துண்டாகி இருக்கிறதா அல்லது இழப்பு ஏற்பட்டிருக்குதா? இல்லை, அல்ஹம்துலில்லாஹ், ஓரளவுக்கு உடல் உறுப்புகள் சலாமத்தாக இருக்கிறது. அதே மாதிரி நமக்கு அல்லாஹ் பெற்றோரை தந்திருக்கான். இவங்க தான் பெற்றோர், இவர் தான் அப்பா, இவர் தான் அம்மான்னு நமக்கு தெரியுது. உலகத்தில் எத்தனையோ பேர் தன்னை பெற்றவங்க யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு தான் பிறந்த ஊர் என்னன்னு தெரியாது, நாடு என்னன்னு தெரியாது. அப்படியே நாடோடிகளாக வாழ்பவர்கள் உலகத்திலே உண்டு. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கு சந்ததிகளை தந்திருக்கிறான், பிள்ளைகளை தந்திருக்கிறான். எத்தனையோ பேர் பிள்ளை வேண்டும் என்ற ஏக்கத்தில் இருப்பவர்கள் உண்டு. அதே மாதிரி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஏதோ கொஞ்சம் நஞ்ச ஆரோக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறான். நிறைய பேருக்கு ஆரோக்கியம் ஃபுல்லாக இருக்குது, ஒரு சில பேருக்கு நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நீண்ட வருஷங்களாக பல்லாண்டு காலமாக படுக்கையில் கிடக்கக்கூடிய நிலை இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துட்டான். இது எல்லாத்துக்காக நீ அல்லாஹுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், எத்தனை தடவை அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அன்பு சகோதரர்களே, நன்றி செலுத்தியவர் நிச்சயமாக ஒரு காலம் அவருக்கு குறை வராது என்று குர்ஆன் சொல்கிறது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக இன்னும் மேலே அதிகமாக தருவேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக பார்ப்போம். ஒரு நண்பர் தன்னுடைய மாமனார் நல்ல விலை உயர்ந்த வாட்ச், ரேடோ வாட்ச் வாங்கி கொடுத்தார். அதை போட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட காட்டினார். பத்தியா, மாமனாருடைய அன்பளிப்பு எவ்வளோ தெரியுமா, 2.5 லட்சம் ஆகும் அப்படின்னாரு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அதை வாங்கி கொடுத்த மாமனாருக்கு ரொம்ப மனப்பூர்வமான இதயத்திலிருந்து மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டார். இது ஒரு புறம். நான் கேட்கிறேன், ரேடோ வாட்ச் வாங்கி கொடுத்த மாமனாருக்கு நன்றி என்றால் அதை கட்டுவதற்கு கையை தந்திருக்கக்கூடிய அல்லாவிற்கு, அந்த மணியை பார்ப்பதற்கு கண்ணை தந்திருக்கக்கூடிய அல்லாவிற்கு, சின்ன முள்ளு இத்தனையில் இருந்தால் பெரிய முள்ளு இத்தனையில் இருந்தால் இத்தனை தான் மணி என்பதை சிந்தித்து உணரக்கூடிய ஆற்றலை, சிந்தனை திறனை தந்த அல்லாவிற்கு எத்தனை நாட்கள் நாம் நன்றி செலுத்த வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அன்பு சகோதரர்களே, 24 மணி நேரமும் உடலிலே ஒவ்வொரு நாளும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒன்று. இரத்தங்கள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. சிறுநீரகம் அந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்து கொண்டே இருக்கிறது. என்றாவது ஒரு நாள் அதில் ஏதாவது ஒரு சின்ன முடக்கம் ஏற்பட்டு, ஏதாவது ஒரு சின்ன கோளாறு ஏற்பட்டு, இரத்த சுத்திகரிப்பு இல்லை ஆனால் செய்தாக வேண்டும், நீங்கள் என்ன செய்யுங்க, செயற்கையாக போய் டயாலிசிஸ் பண்ணிக்கங்க என்று சொல்லும் பொழுதுதான் இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்கள் அல்லாஹ் நமக்கு எந்த காசையும் வாங்காமல் சுத்திகரித்து கொண்டே இருந்திருக்கிறானே. ஒரு நாளைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு வரணும்னா குறைஞ்சது 2500 ரூபாய், கூட்டினது இன்னும் நிறைய போய்கிட்டே இருக்குது. யோசிக்கிறோம், அல்லாஹ் கணக்கிட்டு பாருங்கள், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 என்று போடுங்கள், ஒரு மாதத்திற்கு எவ்வளவு ஆனது, ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ஆகிறது. இதையெல்லாம் வாங்காமல் சீராக அல்லாஹ் நம்முடைய உடலிலே அந்த இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து இயக்கிக் கொண்டே இருக்கிறான். எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். யோசித்திருக்கிறோமா என்றாவது ஒரு நாள் நாம் சாப்பிடுகிறோம், சாப்பிடுகிற உணவெல்லாம் கரைகிறது உள்ளே. எப்படி கரைகிறது? கடினமான பொருளையும் கூட கரைத்து தள்ளி விடுகிறது இல்லையா? பல்லால கூட கடிக்க முடியாது சில பொருளை, ஆனா எப்படியோ கடிச்சு நறுக்கி முறுக்கி உள்ள போட்டுடுறோம். ஆனா பல்லால கூட கடிக்க முடியாத ஒரு பொருள் இந்த வயிற்றுக்குள்ளே போன பிறகு எப்படி அது கரையுது அப்படின்னா, அல்லாஹ் அதிலே ஒரு மகத்துவத்தை வைத்திருக்கிறான். ஒரு சிறப்பான அமிலம், ஹைட்ரோகுளோரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் உள்ள சுரக்கிறது. அந்த ஹைட்ரோகுளோரிக்கு எவ்வளவு பெரிய சக்தி உண்டு அப்படின்னா, ஒரே ஒரு சொட்டு எடுத்து கையில் நீங்கள் வச்சிங்கன்னா இங்கிட்டு வந்துடும். உள்ளங்கையில் மேலே வச்சிங்கன்னா அந்த அமிலத்தினுடைய சக்தி பவர் எவ்வளோன்னா இங்கிட்டு வெளியே வந்துடும், அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஆனால் அந்த அமிலம் நம்ம வயிற்றினுடைய உள்பாகத்திலே அல்லாஹ் சுரக்க வைத்திருக்கிறான். எதற்கு வைத்தான்? கடினமான பொருள் உள்ளே போனாலும் அதை பஸ்மமாக்கக்கூடிய வேலையை அது செய்கிறது. எத்தனை முறை சாப்பிட்டோடு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். போனது செரிக்காமல் இருந்து விட்டால், உள்ளே போனது ஏதாவது திட்டுமுட்டாடினால் அன்னைக்கு இரவு தூக்கம் வருகிறதா? அடுத்த நேரம் என்ன நடக்கும் என்ற யோசனை வருகிறதா இல்லையா? அடைக்கிற மாதிரி இருக்குதே, இங்கிட்டு வேற ஓரமாக வலிக்கிற மாதிரி இருக்குதே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, யோசிக்கிறோமா இல்லையா? உள்ளே போனது செரிக்காமல் வெளியே வராமல் இருந்தால் என்ன நடக்கும் கதை? ஒரு நாள் அல்லாஹ் மனிதனின் பவரை, சக்தியை, அல்லாஹ் பலத்தை எதில் வைத்திருக்கிறான் என்றால் மலத்தில் தான் வைத்திருக்கிறான். மலம் அதிகப்படியாக வெளியே போனாலும் பிரச்சனை, போகாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா?
அப்ப செரிக்க செய்கிறானே அல்லாஹ், அவனுக்கு எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்? எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்? யோசித்திருக்கிறோமா? அன்பு சகோதரர்களே, செரித்த உணவு வெளியேறுகிறது, ஆனால் தானாக வெளியேறவில்லை. நாம் அதற்கு யோசிக்கிறோம், வெளியே போகணும்னு நினைக்கிறோம், குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம், போய் நம்ம அந்த பொசிஷனில் அமர்றோம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம உடல்ல கழிவுகள் எல்லாம் வெளியே போகிறது. என்றாவது ஒரு நாள் இப்படி யோசித்ததுண்டா? உள்ள போக போக ஆட்டோமேட்டிக்காக செரிமானமாகி அது வெளியே வந்தால் என்ன கதியாகும், என்ன மாதிரியான நிலை ஏற்படும்? அல்ல அதுக்கு தனியாக ஒரு சிஸ்டத்தை வைத்திருக்கிறான். மனிதனுடைய ஆசன வாயிலே கிராக் சிஸ்டம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிஸ்டம் இருக்கிறது. அந்த சிஸ்டம் என்ன செய்யும்னா, உங்க உணவு வயிற்றுல செரிச்சாலும் தடுத்து அப்படி வச்சிருக்கும். எதுவரை வச்சிருக்கும்? நீங்க நினைக்கணும், உங்க மூளைக்கு அந்த செய்தி போகணும், போய் நீங்க பாத்ரூம் போகணுன்ற எண்ணம் வரணும், அந்த இடத்துக்கு போகணும். அதற்கு பின்னால் தான் அந்த சிஸ்டம் தன்னுடைய வேலையை செய்யும். சாதாரணமாக யோசிக்க முடிகிறதா? எனவே தான் ரசூல் இப்படி ஒரு துவா சொல்லி கொடுத்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதீ அஸ்ஹப அன்னியல் அதா வஆஃபானி. எனக்கு நோவையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த கழிவை என்னிடத்திலிருந்து வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாவே உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. எனக்கு நோவையும் கஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த கழிவை என்னிடத்திலிருந்து வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாய் அல்லாஹ், அந்த அல்லாவே உனக்கே எல்லா புகழும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சனப்பொழுதும் அந்த அல்லாவிற்கு எத்தனை முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும்? யோசித்து பார்க்க அன்பு பெருமக்களே. நாம் குடிக்கும் தண்ணீர், உலகத்தை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான்? 71% நீர், 29% நிலப்பரப்பு. 71%-த்திலே நாம் குடிக்கக்கூடிய, குடிக்குவதற்கு தகுதிமிக்க நீர் என்று பார்த்தால் 0.5% தான். மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாமே எல்லாமே உப்பு தண்ணி, அதை பயன்படுத்த முடியாது. அல்லாஹ் சூரா வாக்கையால கேட்குறான். நம்மெல்லாம் ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கையா ஓதணும் வீடுகளில், கண்டிப்பாக ஓதணும். நான் போகிற இடமெல்லாம் சொல்கிறது வாக்கையா ஓதுங்க. நிச்சயமாக எந்த வீடுகளிலே வாக்கையா சூரா ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு வறுமை வாசலுக்கே வராது. நாங்கள் சொல்ல வீட்டுக்கு வாசலுக்கே வராது வறுமை. அல்லாஹ் அதில் கேட்கிறான், அஃபராயித்துமுல் மா அல்லதீ தஷ்ரபூன். நீங்க குடிக்கிறீங்களா அந்த தண்ணியை பார்க்கலையா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸினூன். மேகங்களுக்கு இடையிலிருந்து நீங்கள் அதை இறக்கி கொண்டு வருகிறீர்களா அல்லது நான் இறக்குகிறேனா? லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன். நாம் நினைத்தால் உங்கள் குடிக்கும் நீரையும் உப்பு நீராக மாற்ற முடியும். நீங்கள் குடிக்கும் நீரையும் உப்பு நீராக மாற்ற முடியும். எனவே நல்ல ஸ்வீட் வாட்டர் தர்றது அல்லாஹ் தானே. அந்த அல்லாஹ்விற்கு அந்த தண்ணீரை குடித்து முடித்தவுடன் நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிறோமா? யா அல்லாஹ், தாகத்தோடு இருந்தேன். ஹாரூன் ரஷீத் பாஷாவை பற்றி ஒரு செய்தி வருது. அவருடைய சபைக்கு ஒருத்தர் வந்தாராம், ஒரு பெரியவர், பார்ப்பதற்கு ஒரு நல்ல தோற்றமுடையவர், நல்ல மனிதர். வந்த உடனே ஹாரூன் ரஷீத் பாஷா கேட்ட, பெரிய மகா சக்கரவர்த்தி அவர், அப்பாசிய ஹலீஃபாக்கள் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஹலீஃபா ஹாரூன் ரஷீத் பாஷா. இப்போ அவர் சொன்னாரம்மா, நீங்கள் ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யணும், நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் சொல்லுங்கள், நான் கேட்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்டாராம், நாளைக்கு மறுமையில் உனக்கு ரொம்ப கடுமையான தாகம் இருக்குது, கடுமையான தாகம் இருக்குது, ஆனால் தண்ணி எங்கேயுமே கிடைக்கல, ரொம்ப டிமாண்டாக இருக்குது தண்ணி, ஆனால் உனக்கு தாகம் தீரலை, உனக்கு தண்ணி வேணும், என்ன செய்வ நீ அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், என் ஆட்சியில் பாதியை கொடுத்தாவது ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிருவேன், என் ஆட்சியை பாதியை கொடுத்தாவது நான் தண்ணியை வாங்கி குடிச்சிருவேன் ஒரு டம்ளர். சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து கேட்டாராம், குடிச்ச தண்ணி வெளியாகலை, உள்ள குடிச்சல அந்த தண்ணி சிறுநீர் வழியாக வெளியே போகணுமா கூடாதா? உள்ள தேவையான மினரல்ஸ் எல்லாம் உடம்புக்கு போயிட்டு எதுவெல்லாம் உடம்பிலே கெட்டதாக இருக்கிறதோ கழிவாக இருக்கிறதோ அதுவெல்லாம் சிறுநீர் வழியாக வெளியேறணும். வெளியேற மாட்டேங்குது, பெரிய கஷ்டமா இருக்கு, அதுல என்ன செய்வேன்னு கேட்டாராம். எப்படியாவது மருத்துவர்கள் வச்சு முயற்சிப்பேன், கிடைக்கல, என்ன செய்வேன்? என் ஆட்சியில பாதியை கொடுத்தாவது நான் என்னுடைய உள்ள போன தண்ணியை வெளியேற்றுறதுக்கு என்ன வழி உண்டோ அதற்கான ஏற்பாடு உண்டோ செய்வேன். உடனே அந்த பெரியவர் சொன்னாராம், பார்த்துக்கப்பா, உன் மொத்த ஆட்சியும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கு, முடிஞ்சு போச்சு. உன் மொத்த ஆட்சி எதுக்கு தான் சமம்? ஒரு டம்ளர் தண்ணீருக்கு தான் சமம். அல்லாவை பயந்து அல்லாவுக்கு நன்றியோடு வாழ்ந்து கொள். எல்லாம் இருக்கு, என்கிட்ட கார் இருக்குது, நல்லா படிச்சிருக்கேன், நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் போதுமான அளவுக்கு சொத்து இருக்குது, என்ன வேணாலும் பார்த்து அப்படின்ற மனப்பால் குடிச்சிட வேண்டாம். எல்லாமே ஒரு டம்ளர் தண்ணீர் தான் இருக்குது. எல்லாத்துக்குமே பாடம் இது, எல்லாத்துக்கும், எனக்கும் பாடம் உங்களுக்கும் பாடம். ஒரு டம்ளர் தண்ணி தான், உள்ள போகிறனாலும் பிரச்சனை, போன தண்ணி வெளியே வரலனாலும் பிரச்சனை. எனவே அல்லாவை பயந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து அல்லாவுக்கு நன்றி சொல்லு
என்று சொன்னார்கள் அந்த பெரியவர் என்பதாக நாம் வரலாற்றை பார்க்கிறோம். அன்பர்களே, குறைவாக என்ன கொடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நிறைவாக இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்மள பழக்கம் என்ன தெரியுமா? எது நமக்கு கம்மியா கிடைச்சதோ அல்லது எது கிடைக்கலையோ அதை நினைச்சு அங்கலாய்ந்து கொண்டே இருப்போம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை பத்தி புலம்பி தள்ளுவோம். எப்படிங்க இருக்கிறீங்கன்னு யார்ட்டையா கேளுங்களேன். இங்க அல்ஹம்துலில்லாஹ் நீங்க சிறப்பா சொன்னீங்க, வெளியே கேட்டு பாருங்க, எங்க ஜரத் முதுகு வலி, மூட்டு வலி, அங்க வலி, இங்க வலி, கடையில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை என்று நமக்கு எதுவெல்லாம் குறையோ அதை மட்டுமே வெளிப்படுத்துவோம். நிறையின் பக்கத்தை பார்க்கவே மாட்டோம். அன்பர்களே, எது கிடைக்கிறதோ அது குறைவானாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் நிறைவாக தருவான். பாருங்கள், ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்னத் அஹமதில் இந்த ஹதீஸ் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வழியே ஒருத்தர் போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கையில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்தாங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழம், இதை வாங்கிட்டு என்ன செய்யறது அப்படின்னு திருப்பி கொடுத்துட்டார். அதை என்ன செஞ்சாரு? வாங்கி கொடுத்தது நீங்களும் நானும் அல்ல, இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கியிருக்கலாம். அவர் ஒன்றை வச்சு எப்படி என்ன ஏதாவது யானை பசிக்கு சோள புரியன்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கதையா இருக்குன்னு நினைச்சு கொடுத்துட்டாரு திருப்பி. ரசூல் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவர் போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தார். அதே மாதிரி ரசூல்லா கொடுத்தாங்க ஒரு படத்தை எடுத்து கையில். அவர் ரொம்ப பவ்யமா குனிஞ்சு வாங்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்றாங்க. கொடுத்தது உங்களுக்கான சின்ன பழமா இருந்தாலும் தர்றது அல்லாஹ்வின் தூதர், எனவே ரொம்ப மரியாதையாக வாங்கினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? உள்ள உம்மு சலமா ரதியல்லாஹு ஒருத்தர் ஒரு பிள்ளையை அனுப்பி ஒரு 40 திர்ஹம் கையில் இருக்கு, வாங்கிட்டு வாங்கினாங்க. உள்ள உம்மு சலமா அம்மாட்ட 40 தங்க காசு இருக்கு, வாங்கிட்டு வாங்கினாங்க. அந்த புள்ள போய் வாங்கிட்டு வந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை ரொம்ப அருமையா வாங்கி அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார்ல, அவர் கொடுத்தாங்க. நீ அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுனால அல்லாஹ் உனக்கு கொடுத்த கிஃப்ட் இதுன்னாங்க. கிடைச்சது கொஞ்சம் தான் நினைச்சு நீ அங்கலாயவில்லை, நீ வருத்தப்படல, நீ அதை நினைச்சு புலம்பல, இதை வச்சு என்னத்தை பண்றது அப்படின்னு நினைக்கல. ரசூல் கொடுத்துருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி வாங்கிட்டல்ல, அல்லாஹ் உனக்கு 40 திருப்பி தர்றான். நீ சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுக்குற 40 அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொன்னாங்க. மா நஅமல்லாஹு அலா அப்தின் நிஅமா ஃபகால அல்ஹம்துலில்லாஹ் இல்லா கானமா உஅதிய கதீரம் மிம்மா உகித. அல்லாஹ் எந்த ஒரு அடியானுக்கு தன் புறத்திலிருந்து ஒரு அருளை கொடுக்கிறானோ அதை வாங்கி கொண்டு அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் கொடுத்ததை விட அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். என்ன கிடைத்ததோ அதை விட அல்லாஹ் அதிகமாக கொடுப்பான். இதுதான் பழக்கம். இந்த உயர்ந்த பண்பு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று குர்ஆன் விரும்புகிறது. எனவே சொர்க்கவாதிகளின் பேச்சாகும் மூச்சாகும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க அல்ஹம்துலில்லாஹ்வை நீங்க பேச்சாகும் மூச்சாகும் அமைத்துக் கொண்டால் உங்களுக்கும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை போய் சென்றடைய முடியும் என்கின்ற அழகிய விஷயத்தை அல் குர்ஆனிலே சூரா யூனுஸ் என்கின்ற அத்தியாயத்தின் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு அல்லாஹ் எடுத்து எம்புகிறான். இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக.